டெமோகிராஃபிக் சர்வே. டெமோகிராஃபிக் சர்வேனா இப்போ எக்ஸாம்பிள் பிரியாணி கடை போடுற இடம் ஒரு இடம் இருக்கும். இந்த இடத்துல பிரியாணி போட்டால் நல்லா போகும் இருக்கும். பிரியாணி போடுற இடத்துல தைசாரம் போட்டால் போகாது, தைசாரம் போடுற இடத்துல பிரியாணி போட்டால் போகாது. இப்போ நான் வந்து ஒரு இஸ்லாம் வச்சுருக்கேன், எனக்கு வந்து இந்த ஐயர் ஏரியாவில் ஒரு இடம் இருக்குது. நான் என்ன இப்போ சொந்த கடை வாடகை இல்லை அப்படின்னு நினச்சி இங்கே போட்டால் அது தப்பாக போகும். போட்டால் நான் தைசார கடை போடுறேன். ஸோ இடம் ஏவல் பொருள். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஏரியாவில் போய் நான் வந்து என்ன போடலாம்னா பர்கர் போடலாம், ஒர்க் அவுட் ஆகும். ட்ராஃபிக்ஸ் போடலாம், ஒர்க் அவுட் ஆகும். மேபி ஃபேமிலி ஏரியாவில் பசங்க இருப்பாங்க, ரெசிடென்ஷியல் ஏரியாவில் பசங்க இருப்பாங்க, கமர்ஷியல் ஏரியாவில் ஸ்டில் ஒர்க் அவுட் ஆகும். நான் என்ன பண்ணுறேன், ஒரு வயசானவங்க ஏரியாவில் ஒரு அக்ரகார ஏரியாவில் போய் போட்டாலும் எடுபடாது, எல்லாமே எடுபடாது. நான் பர்கரை போய் அக்ரகார ஏரியாவில் போட்டால் எடுபடுமா? ஐயா நான் ஒரு மெஸ் வச்சுருக்கேன், மெஸ் வச்சுருக்கேன்னு எடுபடும். லொக்கேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மாடி லொக்கேஷன்லாம் ஒரு சில பேர் தேடி போய் சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது. ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் நிறைய ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சுருக்காங்க. கீழே வாடகை 2 லட்ச ரூபா, மேலே வாடகை வந்து 2 லட்ச ரூபானா 50% மிஞ்சுது. சைனீஸ் ரெஸ்டாரண்ட்லாம் ஸ்டில் மேலே ஒர்க் அவுட் ஆகுது. பட் ஐஸ்கிரீம் பண்ணிங்க ஒர்க் அவுட் ஆகும், ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ ரெஸ்டாரண்ட்டு போய் 3/4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா மேலே உட்காந்து சாப்பிட ரெடி. முதல் மாதிரி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகுன்னு சொல்ல முடியாது. என்ன சார் ரோடு இருக்குது, இல்லை உங்கள் ஊரில் ஒரு பாப்புலான ரோடு இருக்குது, கீழே 1.5 லட்சம் 2 லட்சம் வாடகைன்னா என்ன பண்ணுங்க, மேலே பரவாயில்ல எடுத்துக்கு, தப்பு கிடையாது. புரிஞ்சுதா? இப்போ பக்கத்து கடைக்காரோட சேல்ஸ் எப்படி நீங்கள் கணிப்பீங்க? கூட்டம் இருக்குது, ஆனால் கூட்டம் இருக்கிற எல்லா கடையும் லாபம் இருக்கா அப்படின்னா கிடையாது. இப்போ வந்து காஃபி கடையில் பில்லிங் நம்பர் இருக்கும் சார், சரியா? இப்போ நம்ம சவுத் இந்தியன் காஃபி இருக்குன்னு வச்சுக்கலாம், பில்லிங் நம்பர் இருக்கும். எப்போவுமே கூட்டம் இருக்குது. ஒரு ஆவரேஜாக என்னங்க சேல்ஸ் பண்ணுவார், ஆவரேஜாக வந்து மினிமம் ஒரு காஃபி குடிச்சிடறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா காலையில் போய் நீங்கள் முதல்ல அவரோட சேல்ஸ் என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், வார நாள் பார்த்துக்கலாம், வீக்கெண்ட் பார்த்துக்கலாம், ஈவினிங் பார்த்துக்கலாம். பில்லில் நம்பர் இருக்கும். ஒரு சில பில்லிங் சிஸ்டம் எப்படின்னா காலையிலேருந்து ஃபஸ்ட்டாக நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 ஸ்டார்ட் ஆகும். ஒரு சில பில்லிங் வந்து ஒட்டுக்கு அவங்க சேல்ஸே அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகும். 10,000 பில் ஸ்டார்ட் ஆகும், 3 மாதம் ஓட்டியிருப்பார், 4 மாதம் ஓட்டியிருப்பார். அப்போ காலையில் பில்லிங் நம்பர் ஓப்பனிங் என்ன, ஈவினிங் பில்லிங் நம்பர் க்ளோசிங் என்ன, ஆவரேஜ் பில்லிங் ஒரு கடிப்படி வந்தால் எல்லாரும் ஒரு சுகர் சாப்பிட்றாங்கப்பா, ஒரு வடை சாப்பிட்றாங்கப்பா, ஒரு காஃபி சாப்பிட்றாங்க. அப்போ 40 ரூபா மினிமம் பில்லிங். காலையில் பில் நம்பர் வந்து எக்ஸாம்பிள் 11,010 ஆரம்பிக்குது, ஈவினிங் வந்து 12,000 முடியுது. அப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ ஓட்டியிருக்காரு கணிப்பு தெரிஞ்சுக்கலாம். அப்போ மினிமம் சேல் இந்த ஏரியாவில் இவ்வளோ நடக்குது. பக்கத்தில் போட்டால் இவ்வளோ உறவுனா இல்லை, ஒரு 20% தலைமைப்பா நீங்கள் பார்த்துக்கலாம். கூட்டம் இருக்க கடையெல்லாம் ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை. 7 லோகத்துக்கு ஜூஸ் கொடுக்குறேன் அப்படின்னா எண்ணத்தை தண்ணி ஊற்றுற இடத்த எசன்ஸ் தான் நமக்கு தான் தெரியும். நிலச்சி நிற்காது. 40 ரூபா ரோஸ் மில்க்லாம் இப்போ நிறைய கம்ப்ளைண்ட். சென்னையெல்லாம் பாதி இடம் மூடிட்டான். புரிஞ்சுதா?